என்னங்கடா இது இப்படி எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்கீங்களே. முதல்ல இந்த டாக்டர் யாருன்னு பார்த்தா அது கூரானோட அப்பா. ஷாங்லூர் அங்க ஏற்கனவே தெரிஞ்சதால நீ என்னப்பா இங்க பண்ணுகிற, யார் இந்த பொண்ணுன்னா, அங்கிள் இது என்னோட ஃப்ரெண்டு தான், கீழே விழுந்து கால் அடிபட்டுடுச்சு அதனாலதான் வந்தேன்னா. ஐயோ பரவாயில்லையா, இப்போ உனக்கு கூரானை தவிர வேற யாருமே ஃப்ரெண்டுங்களே கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன்ப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜியாங்ஜியா வேகமா உள்ள ஓடி வந்து சுசாய் என்னடி ஆச்சு உனக்கு, கீழே விழுந்துன்னு மெசேஜ் பண்ணனா. ஒன்னும் ஆகலடி, கூரானோட அப்பாக்கு வணக்கம் சொல்லுனா. வணக்கம் அப்பா. எது கூரானோட அப்பா டாக்டரா, வணக்கம் டாக்டர். ஷாங்லூராங் சரி நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க போய் ஸ்கேன் ரிசல்ட் வாங்கிட்டு வந்துடும் வந்தா சுசாய். எதுக்குடா அவளை அவர்கிட்ட கோத்துட்டு வந்தா, அவளுக்கு பெரியவங்க கிட்ட எல்லாம் பேச தெரியாதுன்னா ஷாங்லூராங். அவளுக்கு பேச தெரியலன்னா பரவாயில்லடி, குரானோட அப்பா டாபிக்கே இல்லைனாலும் புதுசு புதுசா டாபிக் எடுத்து பேசிட்டே இருப்பாருன்னா இங்க அதே மாதிரி இவர் ஒரே சொற்பொழி வாட்டுனுகிறாரு. ஏன் இந்த காலத்து பசங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க, நாங்கெல்லாம் எங்க காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமா, அப்படி இப்படின்னு. அந்த சமயம் பார்த்து ஜியாங்ஜியா அதெல்லாம் இருக்கட்டும் அங்கிள், இந்த முடி கொட்டுறதை நிப்பாட்டுறது எப்படின்ட்டு ஏதாச்சும் சீக்ரெட் தெரியுமா உங்களுக்குன்னா அந்த நேரம் பார்த்து கூரான் உள்ள வந்துடுறான். அப்ப அவரோ 17 வயசுல நீ இப்படி ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கியாமான்ட்டு ஹேர் லாஸா ஏதோ ஒரு பெரிய நோய் மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நிக்கிறது ரொம்ப கஷ்டமானு சொல்லிட்டு இருக்கும்போது கூரான் உள்ள வந்து ஜியாங்ஜியா நான் இது வரைக்கும் உன்னை ஏதாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சுடுன்றான். கூரானோட அப்பாவோட மவனேன்னா அடா இருங்கப்பா நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுதான் இருந்துட்டு ஜியாங்ஜியா கிட்ட சாரியா சொல்லிட்டு இருக்கான். ஜியாங்ஜியாக்கா ஒண்ணுமே புரியல, எதுக்கு இவன் இப்படி திடீர்னு சாரி கேட்டுன்னு இருக்கான்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க.